வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். எப்பவுமே எது உங்களுக்கு தேவைப்படுதோ, எது பிடிக்குதோ அது உங்க பக்கத்துல தான் இருக்குங்க. ஆனா நீங்க அத கண்டுக்கவே மாட்டீங்க. ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. ஒரு பாடகர் கச்சேரி முடிஞ்சிட்டு கார்ல வந்துட்டே இருக்காரு. பசி எடுக்கவே அங்க ஒரு ஹோட்டலுக்கு போறாருங்க. அங்க சர்வரை கூப்பிட்டு என்ன இருக்குன்னு கேக்குறாரு. சர்வர் பஜ்ஜி இருக்குன்னு சொல்றாரு. சரி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாருங்க. சர்வரும் பஜ்ஜி 3 பஜ்ஜி எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. இவரு பார்த்துட்டு என்னப்பா சூடாவே இல்லை அப்படின்னு. சுடும்போது சூடாதான் இருந்தது அப்படின்னு ஒரு மாதிரி ரஃபா பேசுறாரு சர்வர். சரிப்பா சட்னி இருக்கா? சட்னி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பாடகர் வந்து நமக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு, அதான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு அங்க தண்ணியை குடிச்சிட்டு அந்த கல்லால போய் காசை கொடுத்துட்டு அவரு கார்ல போறாரு. சர்வர் கூடவே இன்னொரு சர்வர் இருக்கிறாரு. அவர் வராரு. என்னப்பா எப்பவுமே நீ எல்லார்கிட்டயும் ரொம்ப சாஃப்டா நடந்துக்குவ, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பேசுற அப்படின்னு. அடப்பாப்பா இன்னைக்கு டிஎம்எஸோட கச்சேரி இருக்குதான், அந்த கச்சேரிக்கு போகணும்னு முதலாளி கிட்ட கேக்குற, அவர் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த கடுப்புலதான் அந்த மாதிரி பேசி விட்டேன் அப்படின்னு. அடப்பாவி இவ்வளவு நேரம் நீ பேசுனிய, அவர் தான் டிஎம்எஸ்ரா அப்படின்னு சொல்ற தலத்தறிக்க ஓடி போய் பாக்குறாரு. அவரே போயிட்டாருங்க. இந்த மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலயுமே நமக்கு தேவையானது நம்ம வேணும்னு நினைக்கிறது பக்கத்திலேயே தான் இருக்கும். ஆனா நம்ம அதை கேர் பண்ணவே மாட்டோம். இனிமேலாவது அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கான்னு உங்களை சுத்தி பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணும்போது யோசனை பண்ணி செலக்ட் பண்ணணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது நல்லா இல்ல, ஒத்து வரல அப்படின்னும் போது அதுக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கைய மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களால அழகாவே ரன் பண்ண முடியுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது யாருக்குமே, இல்லையா? வாழ்க்கை பூரா விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் வருதா? உங்களை நம்பாம இருக்காங்கன்னா அவங்கள விட்டு விலகிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சரிதானுங்க? வாழ்க்கை ரொம்ப நீட்டிக்கிட்டே போனா சலிப்பாயிடும்ன்றனாலதான் விதவிதமான கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்யறார் போல இருக்கு கடவுள். சின்ன வயசுல ஓடி ஓடி உழைச்சு அப்பவே எல்லாமே வாங்கி ஆடம்பரமா வாழ்க்கை வாழறது ஆடம்பர வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. சின்ன வயசுல ஓடி ஓடி உழைச்சு தேவையானத அனுபவிச்சுட்டு வயசாகும் போது கஷ்டம் இல்லாம சந்தோஷமா வாழறீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க ஆடம்பரமான வாழ்க்கை. பிளைட் எடுத்த உடனேயே ரன்வேல போகும், அதுக்கப்புறம் தான் அது பறக்கவே ஆரம்பிக்கும். அப்பனா முடிவுன்றது வாழ்க்கையில இல்லவே இல்லை. முடிவுதான் வாழ்க்கையினுடைய தொடக்கம், இல்லைங்களா? உங்களை பத்தி ரூமர் சொல்றாங்களா, காசிப் பேசுறாங்களா, தேவையில்லாம கமெண்ட்ஸ் கொடுக்கறாங்களா? கவலைப்படாதீங்க, அதை நினைச்சு உடஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா அவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்ககிட்ட இருக்கு. அதை பார்த்து தாங்கிக்க முடியாம புகஞ்சுதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கோங்க. வீடியோ மூலமாவும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேங்க. நான் அனுபவப்படுறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சுங்க. அதனால என்னோட அனுபவம் உங்களுக்கு எல்லாம் பாடமா அமையலாம் இல்லையா? வெளியில அப்படியே சிரிச்சுக்கிட்டு உள்ள பொறாமையில அப்படியே புகஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வஞ்சகர்கள்ங்க. உள்ளம் வெளியிலயும் சிரிச்சுட்டு பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப நல்லவங்க. சாவிங்களுக்கு எப்பவுமே கவலையே கிடையாது. ஏன் தெரியுங்களா? உடைய போறது பூட்டு தானுங்க. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலயும் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைங்களா? எதிர்பார்க்கறதும் நம்புறதும் தப்பு கிடையாதுங்க. ஆனா நீங்க யார்கிட்ட எதிர்பார்க்கணும், யார நம்பணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம், புலி, மற்ற மிருகங்கள் எல்லாமே வயசாயிடுச்சுன்னா தன்னோட குட்டியை எதிர்பார்த்து இருக்குதுங்களா? வயசானா உடம்பு சரியில்லாமையோ நோய்வாய்ப்பட்டோ படுக்கையில படுத்துட்டு கிடக்குதுங்களா? இல்லவே இல்லை. மனுஷங்க தான் அது மாதிரி யோசனை பண்றோம். என்ன, வயசானாலே முதுமை வந்துரும், இயலாமை வந்துரும், யாராவது எதிர்பார்த்துதான் நம்ம லைஃப ஓட்டி ஆகணும்ன்ற அந்த எண்ணம்
மனசுல பதிய வச்சனால வயசாகும் போது அது பிராக்டிக்கல் ஆகுதுங்க. அதனால எப்பவுமே சரிங்க, நான் ஆரோக்கியமா இருப்பேன், இளமையா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள பதிய வைங்க. முதுமைன்றது கிடையாதுங்க, நோயின்றதும் கிடையாது, இளமைன்றதும் கிடையவே கிடையாது. உங்களோட மனசுலயும் நம்பிக்கையிலும் தான் இருக்குதுங்க. அதனால மாத்தி யோசிங்க, ஆரோக்கியமா இருங்க. எதை நீங்க நம்புறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மனக்கசமா இருக்கும்போது மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு மட்டும் கிடைச்சதுன்னா உறவுகள் நிறைய பிரியாமையே இருக்கும் இல்லைங்களா? இந்த அனுபவமும் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், வேதனை எப்பவுமே இருக்காதுங்க. ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையும் மாறும், உங்களுக்கும் ஒரு நாள் விடிவு நிச்சயம். வாழ்க்கையிலேயே 2 வகை இருக்குங்க. வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுமே அற்புதமா நடக்குதுன்னு நினைச்சு வாழறது ஒரு விதம். என் வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே அற்புதமே கிடையாது அப்படின்னு நினைச்சு வாழறது ஒரு விதம். அதனால எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா கூட என் வாழ்க்கை அற்புதமா இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கை அற்புதமாவே மாறும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கூட யாராவது வந்து எப்படி இருக்கீங்க மேடம் கேட்டா நான் சூப்பரா இருக்கேன்னு சொல்லுவாங்க. மேடம் எப்ப கேட்டாலும் சூப்பரா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. கஷ்டம் இருந்தா கூட அதை வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்குன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது என்ன இப்பவும் சூப்பரா வச்சிருக்கு நண்பர்களே. அதனால நம்பிக்கை தான் அவசியம். நான் எப்பவுமே ஆழ்மன சக்திக்கும் பிரபஞ்ச ஈஸ்வர சக்திக்கும் மனமார்ந்த நன்றின்னு தினமும் காலையில எழுந்திருக்கும் போதும் ராத்திரி படுக்கும் போதும் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சாலும் உடனே நன்றி சொல்லுவேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் ரொம்ப நல்லாவே இருக்கும், முன்னேற்றத்துக்கும் வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. மனசை எப்பவுமே இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கும் போது அதுவே பார்த்துக்கும் உங்களையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும். விளக்கு எரியிற அந்த சுடரை தான் நம்ம பார்ப்போம், அதுக்கு அடியில இருக்கக்கூடிய இருட்டை யாருமே கவனிக்கிறது கிடையாது இல்லைங்களா? அது போலதாங்க நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த சிரிப்புக்கு பின்னால சிதறி கிடக்கக்கூடிய சோகங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது. சரிதானேங்க? தேடுறப்பெல்லாம் நீங்க கிடைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட மதிப்பு தெரியாது, ஈஸியா தொலைச்சிருவாங்க. யாருக்குமே நினைச்ச உடனே கிடைக்கிற மாதிரி இருந்துராதீங்க, ஏன்னா ஈஸியா தொலைச்சிடுவாங்க உங்களை. அனுபவப்பட்ட வார்த்தைகள்ங்க இதெல்லாம். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கொடுக்கறது நல்ல அனுபவங்கள். கத்துக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. நல்லா அனுபவப்பட்டவங்க சொல்றதை யாருமே கேட்கறதே கிடையாது. உங்களுக்கு வந்தது எங்களுக்கு வருமா என்ன, அப்படி வந்தா நாங்க வேற மாதிரி ஃபேஸ் பண்ணிக்குவோம்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையே கத்து தரும் பாருங்க, அப்ப கத்துக்குவாங்க. பிழையை எங்க பார்த்தாலும் தாங்கிட்டே இருக்குதான்னு பார்த்து அதை திருத்திக் கொள்வது மிகவும் நல்லது. வாழ்க்கை இனிமையாக அமையும் நண்பர்களே. நீங்க எதை சோதிக்கிறீங்களோ அது உங்களுடைய பலம், எது உங்களை சோதிக்குதோ அது உங்களுடைய பலவீனம். தேவைக்கு மேல பொருளும் திறமைக்கு மேல புகழும் வந்துட்டாலே எல்லாமே சாதாரணமா தெரியுங்க பாக்குறதுக்கு. உண்மைதானுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, எப்பவுமே உங்களை நீங்க லவ் பண்ணுங்க, உங்க மேல அக்கறையா இருங்க, உங்களை நீங்க எப்பவுமே வெறுக்காதீங்க. எப்பவுமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதுங்க. வாழ்க்கையில எது நடந்தாலும் உங்களுக்கு துணை நீங்க மட்டும்தாங்க. இதை நீங்களும் ஒத்துக்கிறீங்க தானே? உங்களை விட்டு விலைக்கு போறாங்களா, போட்டோ திரும்ப வராம பாத்துக்கோங்க. திரும்ப வந்தாங்கன்னா முதல்ல இருந்தே நீங்க ஆரம்பிக்கணுங்க. அதனால போனவங்க வராம இருக்கிறது நல்லது. அது எப்பவுமே சரியா வராது இல்லைங்களா? இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா அப்படின்னு யோசனை பண்றோம். ஆனா உயிரோட இருக்கும்போது இருக்கக்கூடிய நாட்கள்ல சந்தோஷமா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால இப்ப இருக்கக்கூடிய நாட்களை முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா அனுபவிங்க.
Thank you for watching.